So, example problem 5.10. Find the equation of the circle passing through the points 1, 1, 2, -1, 3, and 3, 2. So, this is the coordinate axis x and y. So, 1, 1 point is 1, 1. This is the first point. The second point x. So, second point 2, -1. Okay, this is the first point 1, 1. Third point is 3, 2. X is 3 like this. So third point 3, 2. ஸோ இது மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் சர்க்கிள் பாஸ் ஆகுது. இப்படி ஒரு சர்க்கிள் ஓகேவா, இதுதான் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸில் வழியாக பாஸ் ஆகிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம சர்க்கிளுக்கோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிள் என்ன ஆகும்? இந்த 3 பாயிண்ட் வழியாக இந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. அப்படின்னு என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் வேல்யூ கொண்டு போய் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? பாயிண்ட் 1, 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1, எக்ஸ் இஸ் 1, y வந்து 1. ஸோ 1 + 1 2g x is 1 ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணது 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது என்ன பண்ணுறோம்? அந்த பாயிண்ட் 2, -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2, -1 வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து 4. ஸோ 2 ஸ்கொயர் 4, எக்ஸ் ஒய் இஸ் 1. ஸோ -1, ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது +1. x is 4, so x is 2, so 4g. ஓகேவா, y is -1, so -2f plus g equal to 0. so 4g minus 2f plus g equal to -1. this is equation 2. அடுத்து பாயிண்ட் 3, -2 என்ன ஆகும்? அதுவும் வந்து இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் பாஸ் ஆகும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 3, ஸோ 9, ஒய்க்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 2, ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4. அடுத்து 2 இன்ட்டு 3 6g, 2 into 2 4y 4f plus c equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6g 4f plus c equal to -13. இது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ இது மாதிரி 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஜென்ரல் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த 3 ஈக்குவேஷனையும் நாம் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு உண்டான இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ 3 வேல்யூ என்னது? g, f, c. இந்த 3 கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c, 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c ஈக்குவேஷன் ஈக்குவல் டு -2. அடுத்து ஈக்குவேஷன் 2, 4g minus 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -5. இது என்ன பண்ணுறோம்? இது எல்லாமே செகண்ட் ஈக்குவேஷன் சைன் மாற்றுறோம். ஸோ எல்லாத்தையுமே சைன் மாற்றுவோம், நம்மளுக்கு அந்த இது மாறாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? சியும் மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ -2g ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 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 4f ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது 4th ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து 3 - 2 ஈக்குவேஷன் 3 - 2, ஸோ 3 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் g ஈக்குவல் டு -13. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம்? 4g ப்ளஸ் -2f ப்ளஸ் g ஈக்குவல் டு -5 என்ன பண்ணி சைன் மாற்றுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் போல் 2g. ஓகேவா, இந்த இடத்துல 2g வரும். 2g ப்ளஸ் 6f ஈக்குவல் டு -8. this is ஈக்குவேஷன் 5 வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 4 and 5 வந்து ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 4 and 5 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 - 2g ப்ளஸ் 4f 3. ஓகே, இது ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 5 இஸ் 2g ப்ளஸ் 6f. எதுக்கு ஆட் பண்ணணும்? ஆட் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படி இல்லை, இப்படிலாம் இருந்தாலும் பட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணணும்? ஈஸியாக ப்ளஸ் பண்ணும்போது என்னது? 2 கேன்சல் ஆகிடும். சரியா? அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். 10f ஓகேவா ஈக்குவல் டு -5. ஸோ f ஈக்குவல் -5/10. ஸோ f ஈக்குவல் டு -1/2. f வேல்யூ வந்து என்னது? -1/2. சரி, என்ன பண்ணுறோம்? f -1/2 வந்து என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 4 இஸ் -2g ப்ளஸ் 4f ஈக்குவல் டு 3. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? -2g ப்ளஸ் 4 இன்ட்டு -1/2 ஈக்குவல் டு 3. ஸோ -2g -2 ஈக்குவல் டு 3. ஸோ -2g இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ g ஈக்குவல் டு -5/2.
g equal to minus 5 by 2. இப்போ என்ன பண்ணுறோம், f வேல்யூ தெரியும், g வேல்யூ தெரியும். இப்போ நம்ம c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த g and f வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா? ஸோ f equal minus 1 by 2, g equal to minus 5 by 2. Substitute in equation 1. So 2g plus 2f plus c equal to minus 2 is equation 1. கரெக்டா? இப்போ 2 g வேல்யூ என்னது minus 5 by 2. ஓகே, plus 2 f வேல்யூ என்னது minus 1 by 2 plus c equal to minus 2. So 2 cancel ஆயிருது, minus 5, 2 cancel ஆயிருது, minus 1 plus c equal to minus 2. So minus 6 plus c equal to minus 2, c equal to plus 4. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த f வேல்யூ தெரிஞ்சிருச்சு, g வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2gx 2fy ப்ளஸ் சி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜிக்கு வந்து minus 5 by 2 into x plus 2 into f equal to minus 1 by 2 into y plus c equal to 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், 2 கேன்சல் ஆயிரும். சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு ரெக்யர்ட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த 3 பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளில் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த வழியாக சர்க்கிள் பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். இந்த 3 பாயிண்ட்ஸை கொண்டு போய் ஜென்ரல் ஈக்குவேஷனில் போடும்போது நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அந்த 3 வேல்யூ ஜி எஃப் சிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ கொண்டு போய் மெயின் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு தேவையான சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.